न चेद्रामानुचेद्येषा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृतः सत्यं सत्यं पुनः सत्यं यतिराजो जगद्गुरुः स एव सर्वलोकानां उद्धर्ता नास्ति संशयः. லோகத்திலே பலவிதமான மதங்கள் இருந்தாலும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சாம்பிரதாயத்துக்கு உண்டான தனிச்சிறப்பானது மிகவும் முக்கியமானது. இதிலே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிஷ்யாச்சாரிய கிரமம் என்பது அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ச்சியாகவும் பெரியோர்கள் சொன்ன வார்த்தையே சிஷ்யர்கள் பேணி காப்பது என்பதும் இந்த சம்பிரதாயத்திற்குண்டான தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த சம்பிரதாயத்திலே நமக்கு வாய்த்த ஒரு பெருமை என்னவென்றால் எம்பெருமானாருடைய சம்பந்தம். அந்த எம்பெருமானார் தான் நம்முடைய ஆச்சாரிய ரத்னஹாரத்திலே நடுநாயகமாக திகழ்கின்றார். அப்படி திகழும்படியான அந்த எம்பெருமானாராலே ஏற்படுத்தப்பெற்ற மடங்களுக்குள்ளே மிகவும் பழமையான மடம் என்றால் அது நம்முடைய யதுகிரி யதிராஜ ஜீயர் மடம். திருநாராயணபுரத்தை முக்கியமாக கொண்டு அதனுடைய கிளைகளாக பெங்களூர் மற்றும் பல இடங்களிலே இந்த மடத்தினுடைய கிளைகள் இருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே அந்த மடத்தை எம்பெருமானார் ஸ்தாபித்து அதன் மூலமாக இன்றளவும் ஈயாக்கள் எழுந்தருளி மிக அழகான கிரமத்திலே இந்த மடமானது மிகவும் வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. தற்சமயம் வர்த்தமான ஜீயர் சுவாமியாய் எழுந்தருளி இருக்கும்படியான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஆகிற இந்த சுவாமி எழுந்தருளி இந்த மடத்தை பலவிதமான கிரமத்திலே, அதாவது சம்பிரதாயத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நித்திய ததீயாராதன கிரந்த காலக்ஷேப அதிசயங்கள் என்று தெரிவிப்பார்கள். இது மற்ற இடத்துலாம் அதிசயமாகிடுது. ஆனால் இம்மடத்திலே நித்திய ததீயாராதனமோ கிரந்த காலக்ஷேபங்களோ மிகவும் சிறப்பாக இந்த சுவாமி எழுந்தருளின காலத்திலிருந்து நித்தியம் திவ்ய பிரபந்த சேவா காலம் என்ன மற்றும் உண்டான சிறப்புகள், உபன்யாசங்கள், பலவிதமான தொடர்ச்சியான உபன்யாசங்கள், அதுவும் இப்பொழுது ஒரு வருட ஒரு தொடர்ச்சியாக திவ்ய பிரபந்த தாரா என்கிற பெயரோடு ஒரு ஆச்சரியமான உபன்யாச தொடரெல்லாம் நடந்து வரும்படியான இந்த சுவாமி லோகத்தாருக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்கிற காரணத்தினாலே யதிராஜா பக்தி சேனல் என்கிற ஒரு சேனலை ஆரம்பித்து அதிலே கன்னடத்திலே செய்திகளையும் அங்கங்கே இருக்கக்கூடிய விசேஷமான வைபவங்களையும் இந்த கன்னட தேசத்திலே இருக்கக்கூடிய சந்நிதிகளுடைய பெருமைகளை எல்லாவற்றையும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் 100 நாள் நிறைவடைந்துள்ளது. இப்படி 100 நாள் நிறைவடைந்திருக்கும்படியான இந்த சந்தர்ப்பத்திலே சுவாமியினுடைய மனோரதமானது தமிழிலேயும் செய்திகள் வர வேணும் என்று ஆசைப்பட்டு அதுவும் நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான லோகத்தாரை வாழ்விக்கும்படியான இந்த கைங்கரியம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்கிற பிரார்த்தனையோடு சுவாமியுடைய மனசு மிகவும் பரந்த விசாலமானது. சுபேன மனசாத்தியாதம் என்கிற கிரமத்திலே அவருடைய பரந்த விரிந்த மனசுக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அது மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். அப்படி வளர்ச்சி பெறும்படியான பாக்கியத்தை பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் அருள வேணும் என்று அவனுடைய துயர சுடரடியிலே பிரார்த்தித்து நிற்கிறேன். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து, தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே.